துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 20 முதல் சில வசனங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, யோசபாத் யூதாவின் குடிகளையும் எருசலேமின் குடிகளையும் பார்த்து எச்சரிக்கின்றார். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று எச்சரிக்கின்றார். ஆம், எச்சரித்து அவர்களோடு கூட ஆலோசனை செய்து பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை துதிப்பதற்காக, அவரை பாடுவதற்காக பாடகர் குழுவை நிறுத்தி அனைவரும் சேர்ந்து பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணி அவர்கள் வெட்டுண்டு விழும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, காரணம் அவர்கள் எப்பொழுது மனிதரை நம்பாமல் கர்த்தரையே நம்பினார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நம்முடைய பலத்தையோ நம்முடைய பராக்கிரமத்தையோ மனிதர்களுடைய பலத்தையோ மனிதர்களுடைய பராக்கிரமத்தையோ அவர்களுடைய சூழ்நிலைகளையோ நாம் பார்த்து பயப்படாதபடிக்கு, அவர்களை நம்பிவிடாதபடிக்கு, அவர்களுடைய பலனை நாம் சார்ந்து விடாதபடிக்கு கர்த்தரையே நாம் நம்பி அவரையே சார்ந்து நிற்போம் என்று சொன்னால், நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் முறியடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது நாம் நிலை பெறுவோம். ஆம் பிரியமானவர்களே, மனுஷமில் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று
நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் உலகத்தை நம்பாமல், உலக மனிதர்களை நம்பாமல், உலக சூழ்நிலைகளை நம்பாமல், அம்மோன் புத்திரரை போன்று, மோவாபியரை போன்று, சேயீர் மலை தேசத்தாரை போன்று நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவிகளை முறியடிக்கும்படியாய் நாம் அவர்களை பார்த்து பயந்து விடாதபடிக்கு நாம் கர்த்தரையே நம்பும்போது சகல காரியத்திலேயும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் என்ற வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.